ஒருமுறை விபுலவாகனன் என்ற அரசன் ஆயிரக்கணக்கான மான்களை வேட்டையாடிவிட்டு வேட்டையின் ஆர்வத்தில் வேறொரு காட்டுக்குள் நுழைந்தான். அவன் தனி ஒருவனாக மிகுந்த பலம் உடையவனாக இருந்தும் பசி மற்றும் தாகத்தால் வாடினான். அந்த காட்டின் எல்லையை அடைந்து பெரிய தரிசு நிலத்தை கண்டான். அதை தாண்டி சிறந்த ஆசிரமத்தைக் கண்டான். அது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கண்களுக்கு இனிமையாகவும் இருந்தது. குளிர்ச்சியான காற்று வீசும் அந்த இடம் அவனுக்கு பேரானந்தம் அளித்தது. பூக்கள் நிறைந்த மரங்கள் எங்கும் காணப்பட்டன. புல்வெளிகள் மிகவும் பசுமையாக இருந்தன. பறவைகளின் இனிமையான ஒலிகள் எங்கும் எதிரொலித்தன. அடர்ந்த கிளைகளையுடைய மரங்கள் சுகமான நிழலைத் தந்தன. வண்டுகள் மொய்க்கும் கொடிகள் அழகாக இருந்தன. அங்கு பூக்காத மரங்களோ காய்க்காத மரங்களோ முட்கள் உள்ள மரங்களோ இல்லை. வண்டுகள் இல்லாத இடமே இல்லை. பறவைகளின் சத்தமும் பூக்களின் அலங்காரமும் எங்கும் நிறைந்திருந்தன. எல்லா காலத்திலும் பூக்கும் மரங்கள் இருந்ததால் அந்த இடம் எப்போதும் பசுமையாக இருந்தது. மனதைக் கவரும் அந்த வனத்தில் அரசன் நுழைந்தான். காற்று வீசும்போது பூக்கள் நிறைந்த மரங்கள் மீண்டும் மீண்டும் பூக்களை தூவின. ஆகாயத்தை முட்டும் மரங்கள் பறவைகளின் இனிமையான ஒலியால் எதிரொலித்தன. பலவிதமான பூக்களால் அவை அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த மரங்களின் புதிய தளிர்களிலும் பூக்கள் நிறைந்த கிளைகளிலும் பறவைகள் ரீங்காரமிட்டன. பல இடங்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு கொடிகள் சூழ்ந்திருந்தன. அவை மனதிற்கு மகிழ்ச்சியை அளித்தன. இதை பார்த்து அரசன் சந்தோஷம் அடைந்தான். ஒன்றுக்கொன்று ஆதரவாக கிளைகளை கொடுத்த மரங்கள் இந்திரனின் கொடி போல காட்சியளித்தன. சுகமான குளிர்ச்சியான காற்று பூக்களின் மகரந்தத்தை சுமந்து கொண்டு மரங்களை சுற்றி வந்தது. இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்த வனத்தை அரசன் கண்டான். நதிக்கரையில் இருந்த அந்த வனம் உயர்ந்த கொடி போல காட்சியளித்தது. பறவைகள் சந்தோஷமாக இருந்த அந்த வனத்தை பார்த்து அழகான ஆசிரமத்தையும் கண்டான். பலவிதமான மரங்கள் நிறைந்த அந்த இடத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. துறவிகள் வால்கிலியர்கள் மற்றும் முனிவர்கள் அங்கு இருந்தனர். பல யாக சாலைகள் இருந்தன. பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பெரிய குளங்கள் அந்த இடத்திற்கு அழகு சேர்த்தன. மாலினி நதி அருகில் இருந்தது. அது புனிதமான நீரும் மகிழ்ச்சியான இடமும் ஆகும். பலவிதமான பறவைகள் அங்கு இருந்தன. அந்த வனத்தில் சாதுவான மிருகங்களை பார்த்து அரசன் சந்தோஷம் அடைந்தான். தேவர்கள் வசிக்கும் இடம் போல அந்த ஆசிரமம் இருந்தது. நதியானது ஆசிரமத்தை தழுவியபடி இருந்தது. அது எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருந்தது. அன்னப்பறவைகள் பூக்கள் மற்றும் நுரைகள் அங்கு இருந்தன. கிண்ணறர்கள் வானரர்கள் கரடிகள் அங்கு வசித்தனர். புனிதமான நதிக்கரையில் முனிவர்கள் வேதங்களை ஓதிக் கொண்டிருந்தனர். நதியையும் ஆசிரமத்தையும் பார்த்த அரசன் அங்கு செல்ல முடிவு செய்தான். அழகிய தீவுகளும் மாலினி நதியும் அந்த இடத்திற்கு அழகு சேர்த்தன. நரநாராயணர்கள் இருக்கும் இடம் போல அது இருந்தது. மயில்கள் கூச்சலிடும் அந்த வனத்தில் அரசன் நுழைந்தான். அந்த இடம் சித்திரரதம் போலவும் குணங்கள் நிறைந்தும் விவரிக்க முடியாத பிரகாசத்துடனும் இருந்தது. மகரிஷி காசியபர் அல்லது கண்வ முனிவரை பார்க்க அரசன் விரும்பினான். குதிரைகள் மற்றும் வீரர்கள் நிறைந்த தனது படையை வனத்தின் வாசலில் நிறுத்திவிட்டு அரசன் அவர்களிடம், நான் முனிவரை பார்க்கப் போகிறேன். நான் திரும்பி வரும் வரை இங்கேயே காத்திருங்கள் என்று கூறினான். நந்தவனம் போல இருந்த அந்த வனத்தில் அரசன் பசி மற்றும் தாகத்தை மறந்து சந்தோஷம் அடைந்தான். மந்திரிகள் மற்றும் புரோகிதர்களுடன் அரசன் ஆசிரமத்திற்கு சென்றான். தவம் நிறைந்த முனிவரை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். பிரம்மலோகம் போல இருந்த அந்த ஆசிரமத்தை அவன் பார்த்தான். வண்டுகளின் ரீங்காரமும் பறவைகளின் ஒலியும் எங்கும் கேட்டன. ரிக்வேத முனிவர்கள் வேதங்களை ஓதிக் கொண்டிருந்தனர். யாகம் செய்பவர்கள் வேதங்களை அறிந்தவர்கள் ஒழுக்கமானவர்கள் அந்த ஆசிரமத்தை அலங்கரித்தனர். அதர்வன வேதத்தை அறிந்தவர்கள் யாகம் செய்பவர்கள் சம்ஹிதையை ஓதிக் கொண்டிருந்தனர். இலக்கணத்துடன் வேதங்களை சொல்பவர்களால் அந்த ஆசிரமம் பிரம்மலோகம் போல காட்சியளித்தது. யாகம் செய்பவர்கள் வேதங்களை அறிந்தவர்கள் நியாய சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் அங்கு இருந்தனர். பலவிதமான வாக்கியங்களை அறிந்தவர்கள் மோட்சத்தை விரும்புகிறவர்கள் அங்கு இருந்தனர். ஆசிரமத்தில் பலவிதமான ஆசனங்கள் இருந்தன. அவை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தேவாலயங்களில் செய்யப்பட்ட பூஜைகளை பார்த்து அரசன் ஆச்சரியப்பட்டான். அவன் பிரம்மலோகத்தில் இருப்பது போல் உணர்ந்தான்.
தவம் நிறைந்த முனிவர்கள் இருந்த அந்த ஆசிரமத்தை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். காசியபரின் ஆசிரமம் தவம் நிறைந்த முனிவர்களால் சூழப்பட்டிருந்தது. மந்திரிகள் மற்றும் புரோகிதர்களுடன் அரசன் அந்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தான்.